வணக்கம் பிரபுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்றற்ற மகிழ்ச்சி கொடுக்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கிறேன். இன்றைய தினம் மொன்றியல் அருள் திருமுருகன் ஆலயத்திலே இன்று சூரன் போர் இடம்பெறப் போகிறது. அந்த நிகழ்வை தான் இன்றைக்கு காட்ட போறேன். யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னா காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. Sorry. பாருங்க உதவி செய்யுங்க அவன கட்டுகளை வேணும்
அங்க போ மூளை போ
நீங்க அங்க கொஞ்சம் போங்க.
போற்றியனால் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி முருகனுக்கு அப்படியே முருகன்ட்ட போங்க எல்லாரும் அவ்வளோ பெரிய முடியல விட்டுட்டு எல்லாரும் முருகன் காவுங்க அவ்வளோ பேர் முருகனுக்கு கொடுங்க இன்னும் போங்க முன்னுக்கு போங்க அவங்க கொஞ்சம் பின்னாடி பள்ளம் கிடக்கு பார்த்தேன் தம்பி இதில் கிடங்கடா தம்பி இதுல வந்து முருகனுக்கு பின்னாலே ஒருத்தரும் பரவணும் சாமி ஆவராக்கள் மட்டும்தான் அந்த பென்ஸ் ஆடுறாங்க சாமி ஆவராக்கள் மட்டும்தான் ஒருத்தரும் திருச்சிற்றம்பலம். அதாவது இன்று கந்தசஷ்டி 6ஆம் நாள், அதாவது சூரன் போர் என்று நடைபெற்று கொண்டிருந்தது, நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதாவது மொன்றியல் திருமுருகன் கோயிலிலே. அதாவது நாங்கள் எல்லோரும் சொல்லுவோம் சூரன் போர் என்று சொல்லி, அதாவது தேவர்கள் எல்லாம் அன்று ஒரு நாள் அதாவது தக்கன் கதை உங்களுக்கு தெரியும். தக்கன் சிவபெருமானுடைய மருமகன், தச்சாயணி சிவனுடைய மனைவி. ஆகவே தக்கன் ஒரு ஜாகம் வளர்த்த பொழுது தேவர்கள் எல்லாரும் அந்த தக்கன் ஜாகத்தில் சிவனை அழைக்காமல் ஒரு மாபெரும் ஜாகத்தை நடத்தி கொண்டிருந்தார். அந்த ஜாகத்துக்கு தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் சென்றார்கள். ஆகவே அந்த பாவம், அதாவது சிவ நிந்தனை செய்த பாவத்தால் சூரபத்மனால் அவர்கள் எல்லோரும் துன்பப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். அவர்கள் அந்த வேதனையை நீக்கும் பொருட்டு, அதாவது தங்களிடம் இருக்கும் ஆணவங்கள், அதாவது சூரபத்மனிடம் இருந்தது ஒன்றே ஒன்று ஆணவம் மட்டும்தான். மற்றும் அவரிடம் வேறு எந்த ஆசைகளும் இல்லை. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இல்லை. ஆணவம், கர்மம், மாயை என்பது போல் கர்மமும் மாயையும் அவரிடம் இல்லை. ஆணவம் மட்டும் தலை தூக்கியிருந்தது. நான் தான் உலகத்தின் அதிபதி, உலகத்துக்கே நான் தான் ஒரு பெரிய ராஜா என்று சொல்லி ஒரு ஆணவத்தில் மமதையில் ஆடிக்கொண்டிருந்த பொழுது அங்கே இருந்த தேவர்கள் எல்லோரையும் இனி இல்லை என்ற ஒரு துன்பத்துக்கு ஆளாக்கிய போது தேவர்கள் எல்லோரும் ஓடிப்போய் எம்பெருமானிடம் சரணடைந்தார்கள். நன்னினற்கினியாய் ஓலம், ஞானநாயகனே ஓலம், பண்ணவற்கிரையை ஓலம், பரஞ்சுடர் முதலே ஓலம், எண்ணுதற்கரியாய் ஓலம், யாவையும் படைத்தாய் ஓலம், கண்ணுதற் பெருமான் நல்கும் கடவுளே ஓலம் ஓலம் என்று சொல்லி தேவர்கள் எல்லோரும் சென்று இறைவனிடம் நாங்கள் செய்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம், எங்களுக்கு ஒரு பிராட்சித்தமான, எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு மீண்டும் தர வேண்டும் ஐயா. அதாவது உள்ளது சொன்னால் தர்மமும் அதர்மமும் தலை தூக்கி ஆடுகின்றது. தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டும் பொருட்டு நீங்கள் சொன்னீர்களே, எங்கெங்கும் எங்கும் தர்மம் தலைகுனியும் பொழுது நான் அவதரிப்பேன் என்று சொல்லி, ஆகவே எங்களை காக்கும் பொருட்டு, நீங்கள் தர்மத்தை நிலைநாட்டும் பொருட்டு நீங்கள் நிச்சயமாக அவதாரம் செய்ய வேண்டும் என்ற பொழுது சிவபெருமான், அதாவது நாங்கள் சிவபெருமானுடைய ஒரு சக்தி தான் முருகன், அதாவது சிவபெருமானுடைய மகன். அதாவது நாங்கள் வாழ்வது போல், நாங்கள் நினைப்பது போல் அவர்கள் இல்லறம் வாழ்ந்து தாம்பத்தியம் செய்து குழந்தைகளை பெறுவதில்லை. அவர்களுடைய அதாவது தங்களுடைய ஞான சக்தியினால்
6 பொறிகளை உருவாக்கினார். சிவனுடைய அக்ரோகத்திலிருந்து 6 தீப்பொறிகள் உருவாகின. அதை வாயுவும் தேயுவும் சரவண பொய்கைகள் என்னும் கொண்டு போய் அந்த குளத்தில் விட்ட பொழுது அது 6 குழந்தைகளாக உருப்பெற்றது. அந்த உருப்பெற்ற குழந்தைகளை நிச்சயமாக அந்த 6 கார்த்திகை பெண்கள் அதை பாலூட்டி தாளாட்டி வளர்த்து அந்த குழந்தைகள் வளர்ந்து வரும் பருவத்தில் சிவபெருமானும் பார்வதியும் அங்கே தோன்றி, அதாவது நீ குழந்தையாக இருந்தது காலம் போய்விட்டது, இனி நீ உனக்குரிய கடமைக்காகத்தான் நீ இங்கு வந்திருக்கிறாய், உன்னுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற பொழுது தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று சொல்லி முருகன் கேட்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய கடமை என்ன என்ற பொழுது, இப்படி தேவர்கள் எல்லாரையும் ஒரு சூரபத்மன் என்பவன் மூலகையும் ஆண்டு கொண்டு பெரிய துன்பத்துக்குள்ளாக்கி கொண்டிருக்கின்றான். அங்கே தர்மம் தலைகுனிந்து அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறது. ஆகவே தர்மத்தை காக்கும் பொருட்டு நீ அங்கு சென்று போர் புரிய வேண்டும். அந்த போரில் நான் அவனுக்கு எல்லாவித வரங்களையும் கொடுத்து விட்டேன். அதான் சிவபெருமானிடம் எல்லோரும் கெஞ்சி கேட்ட பொழுது சிவபெருமான் ஒரு மனம் இறங்கி எல்லோருக்கும் நல்ல நல்ல வரங்களை கொடுத்து விடுவார். அந்த வரங்களை பெற்ற பிற்பாடு ஆணவம் என்ற மாயையில் எல்லோரும் அகப்பட்டு கொள்ளுகிறோம். ஆகவே அதே போல்தான் சூரனும் நல்ல நல்ல வரங்களை பெற்றிருக்கிறான். அவனை அழிப்பது வெகு சுலபம் அல்ல. நீ பல காலம் அதுக்குரிய பயிற்சி, தியானம் மற்றும் மன ஒருமைப்பாட்டுடன் அதை நீ மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மேற்கொண்டு அவர் போருக்கு புறப்படும் பொழுது அவருடைய போர் முதலாவது படைத்தளபதியாக வீரவாகு தேவரை அனுப்புகிறார்கள். வீரவாகு தேவர் அந்த போருக்கு ஆயத்தம் செய்யும் பொழுதும் சக்தி தன்னுடைய சொரூபமாக எடுத்து அந்த வேலாயுதத்தை வழங்குகின்றாள். இந்த வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று சொன்ன போல் அந்த வேலானது ஒருபோதும் எங்கேயும் அந்த முருகனுக்கு உறுதுணையாக இருந்து தர்மத்தை காக்கும் பொருட்டு அந்த வேல் உறுதுணையாக இருக்கும். அந்த வேல் தர்மத்துக்காக உருவாக்கப்பட்ட கந்தனுடைய திருக்கையில் இருக்கும் வேல். ஆகவே அந்த வேலை நீ கொண்டு சென்று இந்த வேலால் தான் நீ சூரனை சம்காரம் செய்ய முடியும் என்று சொல்லி, அதாவது சூர சம்காரம் நடைபெற்றது. அதாவது சம்காரம் என்ற பொழுது நீங்கள் எல்லோரும் நினைப்பீர்கள் சூரன் அழிந்து விட்டான். ஒரு காலமும் இறைவன் ஒருத்தரையும் அழிப்பது அல்ல. இயற்கையின் நியதைப்படிதான் நாங்கள் மரணத்தை தள்ளிக்கொள்கிறோம் ஒழிய சூரபத்மன் ஒருபோதும் எங்களை, அதாவது இறைவன் ஒருபோதும் எங்களை அழிப்பவன் அல்ல. ஆகவே எங்களிடம் இருந்து இந்த உடலை விட்டு இந்த ஆத்மா வெளியேறுகிறது. அந்த ஆத்மா கூட முருகனுடைய கருணையால் சேவலும் மயிலுமாக முருகனிடமே வந்து சரணடைகின்றது. முருகா, நான் உன்னை போற்ற வேண்டும், உன்னை வணங்க வேண்டும். நீ என் தோள் மீது ஏறி இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் தர்மம் தலைகுனிகிறதோ, எங்கெங்கெல்லாம் அங்கே அதர்மம் தலை தூக்குகிறதோ, எங்கெங்கெல்லாம் அங்கு மக்களுக்கு இடையூறுகளும் இன்னல்களும் வந்து கொண்டிருக்கின்றதோ, அங்கெங்கெல்லாம் நீ என்னுடைய மயிலில் சென்று நிச்சயமாக அந்த தர்மத்தை நிலைநாட்டும் பொருட்டு அந்த சங்காரத்துக்கு என்னையும் நீ அழைத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன் பயனாக முருகன் அந்த மயில் வாகனத்திலும் ஏறி அந்த சேவலுடன் அதாவது தன்னுடைய கோயிலில் இருக்கும் சேவல் கொடி, அதாவது இன்று நீங்கள் பார்ப்பீர்களா என்றால் சேவலுக்கு மணிக்கூடு தேவையில்லை. இரவு 12 மணிக்கு சரியாக கூவும். அதேபோல் விடிய காலமை 3 மணிக்கு சரியாக கூவும். அதேபோல் விடிய 5 மணிக்கும் சரியாக கூவும். அப்படியான ஒரு அதாவது மணிக்கூடு இல்லாமலே அந்த சேவலுக்கு இறைவனின் ஞான முத்தியால், ஞான தரிசனத்தால் அந்த நேரங்களை கணிப்பிட்டு, அது குளிர்காலமாக இருந்தான் மற்றும் வெயில் காலமாக இருந்தான், இந்த காலத்திலும் அந்த நேரம் தப்பறாமல் அந்த சேவலுக்குரிய இதை கொடுத்து அந்த சேவல் வெற்றி சேவலாக கூவும் பொழுது முருகப்பெருமான் தன்னுடைய வேலை எடுத்து எங்கள் எல்லோருக்கும், அதாவது எங்களிடம் இருக்கும் என்று சூரன் போரில் எங்களிடம் இருக்கும் ஆணவம் கண்மம் மாயை என்றும் மும்மலங்களை அகற்றி எங்களை பரிசுத்தமாக்கும் பொருட்டுத்தான் அவர் உண்மையாக அந்த வேலெடுத்தார். இன்று மொன்றியல் திருமுருகன் கோயிலில் அதாவது அதிவிசேஷமாக 6 நாளும் எல்லோரும் தற்பை போட்டு, அதாவது விரதங்கள் இருந்து உபவாசம் இருந்து விரதம் இருந்தார்கள். அதாவது என்னது சொல்கிறேன் என்றால், அந்த விஞ்ஞானத்தின்படி விரதம் இருப்பது, அதாவது அந்த காலத்தில் சொன்னால் சட்டி விரதம் இருந்தால், சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் குழந்தை என்று சொல்லி, அதாவது சட்டி விரதம் இருந்தால், கந்தசஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை வயிற்றில் உண்டாகும். அதனுடைய உண்மையான விஞ்ஞான விளக்கம் என்னென்று சொன்னால், அந்த காலத்தில் எங்கள் எல்லோருக்கும் கொலஸ்ட்ரால், அதாவது மன அழுத்தங்கள் இரண்டும் தான் எங்களுடைய வயிற்றில் குழந்தைகள் தரிப்பதை தடுக்கிறது. ஆகவே அந்த ஹை கொலஸ்ட்ராலும் எங்களுடைய மன அழுத்தத்தையும் குறைக்கும் பொருட்டு ஹை கொலஸ்ட்ராலை குறைப்பதற்காக நாங்கள் விரதம் இருந்து கொள்ளுகிறோம். அதாவது உபவாசம் இருந்து கொண்டு பாலும் பழத்தையும் சாப்பிடும் பொழுதும் எங்களிடம் இருக்கும் தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாமே கரைந்து
அதாவது நாங்கள் ஒரு 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 நல்ல ஒரு நிலைக்கு வருவோம். அதேபோல் மன அழுத்தம் என்பதும் எங்களை பீடிக்கப்பட்டிருக்கும். அதற்கு அந்த கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் சரியான முறையில் உச்சரித்து பாராயணம் செய்து அல்லாத்தி அதை சரியான முறையில் உச்சரிப்பதை நீங்கள் கேட்டுக்கொண்டு வந்தீர்களாக இருந்தால் எங்களிடம் இருக்கும் அந்த கந்தசஷ்டி கவசம் முடியும் பொழுது, அதாவது அந்த கந்தசஷ்டி கவசத்தில் சொல்லப்பட்ட அவ்வளவு வசனங்களும் எங்களுக்குள் உண்மையாக உணர்ந்து அந்த முடிவு வரும் பொழுதும் நிச்சயமாக எங்களுக்குள் இருக்கும் மன அழுத்தம் தானாகவே குறைந்து அந்த மன அழுத்தம் நீங்கி நிச்சயமாக நாங்கள் ஒரு பரிசுத்த நிலைக்கு தள்ளப்படுவோம். அப்பொழுது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் அதாவது குழந்தை வரும், கர்ப்பப்பையில் குழந்தை வரும் என்றது போட்டு அந்த பெண்களுக்கு அதாவது கொலஸ்ட்ராலும் குறைந்து மன அழுத்தமும் குறைந்து அந்த வருடத்திலிருந்து குழந்தை உருவாவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே அந்த கந்த சஷ்டி கவசத்தை பாலன் ரேவன் ராயன் பகந்ததை காலையிலும் மாலையிலும் கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்கம் துலங்கி, ஆசாரம் என்றால் நீங்கள் எல்லாம் பெரிதாக ஒன்றும் செய்ய தேவையில்லை, மன ஒருமைப்பாட்டோடு இருந்து அந்த கந்தசஷ்டி நீங்கள் படிப்பீர்களாக இருந்தால் உங்களிடம் இருக்கும் மன அழுத்தம் நீங்கும். மன அழுத்தம் நீங்கும் பொழுது எங்களிடம் இருக்கும் அதாவது தெய்வ சிந்தனை உருவாகும் பொழுது பெண்களுக்கு அது உருவாகும் பொழுது அவர்களுடைய பரிபூர்ண நிலையை அவர்கள் அடைவார்கள். அதனால் தான் சொல்வார்கள் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று சொல்லி. ஆகவே மன அழுத்தமும் குறைந்து எங்களிடம் விரதம் இருந்ததால் எங்களிடம் இருக்கும் கொலஸ்ட்ரால், தேவையில்லாத கொழுப்புகள், தேவையில்லாத உடம்பு கழிவுகள் எல்லாம் நீக்கப்பெற்று நாங்கள் ஒரு பரிபூர்ண நிலைக்கு வருவோம். இதான் உண்மையான அந்த விஞ்ஞான விளக்கம். அதாவது அன்று எங்களுடைய மதத்தில் எல்லாமே சொல்லப்பட்டது விஞ்ஞான ரீதியாகத்தான். அதே போல் நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம் அந்த சூரபத்மன் கொன்று விட்டார்கள் சொல்லுவது. இப்பொழுது கூட ஒரு குழந்தை கேட்டுக்கொண்டு போனது முருகனுக்கு ஏன் 2 மனைவிமார்கள் என்று சொல்லி. நிச்சயமாக இறைவன் இச்சைக்காக இறைவன் திருமணம் செய்வதல்ல. உங்களுக்கு தெரியும், அது கிறிஸ்தவ மதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய தாயும் தந்தையும் இணைந்து இயேசு கிறிஸ்துவை உருவாக்கவில்லை. மரியாளுக்கு சொல்லப்பட்ட கன்னி மரியாளே, உனக்கு ஆண்டவனுடைய திருக்குமாரன் உன்னுடைய வயிற்றில் பந்து பிறப்பான் என்பது போல் மனைவிகள் அவர்களுடைய சக்திகள் இறைவனுக்கு, அதாவது வேலாயுதம் ஒரு சக்தி, அதாவது வள்ளி தெய்வானி என்பதும் ஒரு சக்தியாக இருந்து அந்த முருகப்பெருமானை இயக்குகின்றது. ஏனென்றால் எல்லா பெரிய பக்திமான்கள் தான், கூடிய பக்தியில் நிற்பவர்கள் தான் சில வேளைகளில் தங்களை மறந்து அதர்மத்தின் பொருட்டு போகிறார்கள். அவர்கள் அந்த பக்தியில் இருந்ததால் அவர்கள் பல வரங்களை பெற்றதால் அவர்களை ஆட்கொள்வது மிக கடினம் என்பதால் தான் முருகனுக்கு வேலும் 2 சக்திகளுமே இணைக்கப்பட்டது ஒழிய முருகனுக்கு இச்சை மேலோ அல்லாட்டிக்கு தாம்பத்தியத்திலோ எந்தவித ஆசையும் இல்லை. இறைவர்களுக்கு அவர்கள் எல்லாம் கடந்த நிலையில் நிற்பவர்கள். வீரவேல், தாரவேல், விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல், செவ்வேல் திருக்கைவேல், வாரி குளித்தவேல், கொற்றவேல், சூர்மார்வும் குன்றும் துளைத்தவேல், உண்டே துணை என்று சொல்லி எங்களுடைய முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானுடைய சூரன் போரை, அதாவது ஒவ்வொரு திருவிழாக்களில் எல்லா நின்று வடிவா செய்பவர். ஆனால் அந்த சூரன் போரையும் இந்த இடத்திலும் இந்த குளிர் நேரத்திலும் அதை சிறப்பாக செய்திருக்கின்றார். ஆகவே அவருடனும் ஒரு சின்ன ஒரு நேர்காணல் ஒன்று செய்து கொள்ளுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது இந்த சூரன் போரை இந்த குளிருக்குள்ளையும் இவ்வளவு முறைப்படி, அதாவது நாங்கள் எப்படி அந்த போரை அந்த சூரன் எப்படியான அதர்மத்தில் தன்னுடைய செயல்பாடுகளை செய்தாரோ அதை இங்கே தத்துருவமாக எல்லா இளைஞர்களுடன் சேர்ந்து செய்திருக்கிறீர்கள். அதை எப்படி உங்களால் இந்த குளிருக்குள்ளே செய்யக்கூடியதாக இருக்கிறது? அன்றிலிருந்து இன்று வரை மன உறுதியோடு எங்களால் முடியும் என்று சொல்லி மொன்றியல் முருகனில் அண்டையிலிருந்து இன்று வரைக்கும் செய்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து எங்களால் முடிந்த அளவு செய்து கொண்டே இருப்போம். முருக தொண்டு தொடர்ந்து இருக்கும். சூர சம்சாரம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு இடையூறு வந்தாலும் அதையும் தாண்டி நாங்கள் செய்து கொண்டே இருக்கின்றோம். இன்று வரைக்கும் நாங்கள் வெளி வீதியிலேயே இன்று வரைக்கும் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களால் முடிந்த அளவு செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் நன்மைக்கு என்று சொல்லி நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது அவர் முருகன் அருளே. நிச்சயமாக அவர் சொல்கிறார் என்றால், அதாவது நான் எதுவுமே என்னால் இயக்க முடியாது, அவன் இருந்து இயக்குகிறான், அவன் இருந்து என்னுள் இயக்குகிறான், நான் இயங்குகிறேன். நான் ஒரு அம்பு, அங்கே இருந்து இயக்குபவன் யாரோ, அம்பை எய்தவன் யாரோ அவன் எங்களை இயக்கி, அதாவது இறைவனுடைய செயல்பாடுகள் நாங்கள் சொல்லுவோம். அந்த இறைவனுடைய செயல்பாட்டை செய்யும் பொழுது எங்களுக்கு குளிர் வரும், வருத்தம் வரும் இதன்னு சொல்லி உண்மையாக நீங்கள் அந்த கந்தசஷ்டி கவசத்துடன் பாராயணம் செய்து உண்மையான பக்தியுடன் நீங்கள் அதை செய்யும் பொழுது எனக்கு வருவது, எனக்கு ஒரு துன்பம் வந்தால் அது உனக்குத்தான் என்ற ஒரு நிலையில் நீங்கள் அதை உணர்ந்து செயல்படுவீர்களா என்றால் எந்த துன்பமும் எங்களை அணுகாது. அந்த துன்பம் கூட எங்களை விட்டு போடும். அது நீயாக தந்தது, இல்லாட்டி என்னுடைய கர்மாவை கழுவும் பொருட்டு நீ எங்களுக்கு தந்ததாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் இறைவனை நாங்கள், அதாவது முருகனை வணங்கும் பொழுது நாங்கள் நிச்சயமாக வள்ளி தெய்வானையுடனும் அந்த வேலையும் சேர்த்து வணங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த வேல்தான் வேலும் மயிலும் மொழியும் விளக்கு துணை, வேலும் மயிலும் நாளும் துணை என்று சொன்னது போல் நிச்சயமாக இப்பொழுது இந்த உலகத்தில் எங்கெங்கே என்னென்ன யுத்தங்களும்
என்னென்ன கொடிய நோய்களும் வருமோ என்ற ஒரு அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாங்கள் எந்த நாட்டில் யுத்தம் நடக்கிறது, எந்த நாட்டில் ஏதாவது பிரச்சனை வருகிறதா, அந்த பிரச்சனை இங்கு வராவிட்டாலும் நாங்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுவோம். அதாவது பெட்ரோலின் விலை ஏறும், உணவுப் பொருட்களின் விலை ஏறும் பொழுதும் எல்லாமே எங்களுக்கு பாதிக்கப்படும். கொரோனா வந்தது போல் இனியும் ஏதாவது தொற்று நோய் வந்துடுமோ என்ற அச்சத்தில் இந்த கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கலியுகத்தில் நீங்கள் எல்லோரும் இறுக பற்றி பிடிக்க வேண்டிய ஒரே ஒருவர் கலியுக வரதன். கலியுகத்தில் எம்மை எல்லோரையும் காத்து ரட்சிக்கக்கூடிய ஒரே ஒரு குமாரன், தந்தைக்கு உபதேசம் செய்த சிவகுருநாதன் தான் எம்மை எல்லோரும் காத்து ரட்சிப்பான். ஆகவே அந்த கலியுக வரதனை எல்லோரும் இறுக பற்றி கொள்ளுவோம். தற்சமயம் கந்தசஷ்டி இன்றைக்கு முருகன் கோயிலுக்கு வராதவர்கள் நிச்சயமாக நீங்கள் கிழமைகள் உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும் பொழுதும் உங்களுடைய மன அழுத்தம் குறைய கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்கள். மன ஒருமையுடன் இருந்து பாராயணம் செய்யுங்கள். ஆறுதலாக பாராயணம் செய்யுங்கள். பாராயணம் செய்து நீங்களும் இன்புற்று இந்த உலகத்துக்கும் அமைதியையும் சமாதானத்தையும் பேரானந்தத்தையும் வழங்க எல்லாம் வல்ல கலியுக வரதனை பிரார்த்திப்போம். அதற்கு இந்த நேரம் இந்த கருத்தை சொல்வதற்கு வாய்ப்பளித்த ரீகன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவருடைய சில கருத்துக்களை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அதாவது இங்கே வருபவர்கள் இங்கே செய்யும் பொழுது 7 வருடங்கள் 8 வருடங்கள் காத்திருக்கு பல அவங்களுக்கான முக்கியமான தகவல்களை தந்து கொண்டிருக்கிறார். அதேபோல் அவர் இந்த கோயிலுக்கு வந்து சூரன் ஆடியவர்கள் அத்தனை பேரும் விதரகாரர்கள். விதரத்துடன் தான் இந்த சூர சம்ஸ்காரம் நடைபெற்றது. அதையும் முக்கியமாக எல்லாரும் கவனத்துக்கு கொள்ளும். நிச்சயமாக அவர்கள் உணவு அருந்தாமல் ஒரு நேர உணவுடன் சில பேர் ஒரு நேர உணவுடனும் சில பேர் ஒரு நேரம் பழங்களுடனும் இரவு கூட சில வேளை பழங்களை சாப்பிட்டு, அதாவது இங்கே எல்லாருக்கும் குழந்தைகளுக்கு சொன்னேன், நாங்கள் எல்லாம் அந்த காலத்தில் சொல்கிறோம் ஃப்ரூட் சலாட் என்று. இன்றைக்கு தான் நீங்கள் ஃப்ரூட் சலாட்னு சொல்கிறீர்கள். எங்களுக்கு அந்த காலத்தில் இதைத்தான் சிறந்த ஆரோக்கியமான உணவாக தரப்பட்டது. ஏனென்றால் எங்களிடம் இருக்கும் தேவையில்லாத கொலஸ்ட்ராலும் மன அழுத்தமும் குறைந்து இன்று நாங்கள் முருகனுடைய அர்ச்சனை இனி எப்பொழுது அபிஷேகம் நடைபெறப் போகின்றது, பஞ்சமுக அர்ச்சனை நடைபெறப் போகின்றது. அந்த ஸ்கந்த அபிஷேகங்கள் முடிந்த பிற்பாடு அர்ச்சனை நடக்கும். இந்த மந்திர உச்சாடனங்களை நாங்கள் எங்கள் செவிகளில் உள்விளங்கும் பொழுதும் எங்களிடம் இருக்கும் மன அழுத்தம், எங்களிடம் இருக்கும் சில குறைபாடுகள் எல்லாம் நீங்கி நாங்கள் ஒரு பரிசுத்தமான வாகுவோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்தமைக்கு ரீகன் அவர்களுக்கும் மீண்டும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு.